ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபவுண்டைன் எப்படி செஞ்சேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடம் கொஞ்சம் பிளெயினாக இருந்ததுனால ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்தது இந்த பிரிக் பேப்பர் ரொம்ப அழகாக நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி வச்சு பார்த்தேன். நல்லா இருந்தது. ஓகே, ஒட்டிடலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த பிவிசி பேப்பர் ஒட்டுறது வந்து தனியாகவே ஒட்டிக்கலாம், யாருமே தேவை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் தான் நான் யூஸ் பண்ணினது. ஒரு 6 months இருக்குங்க. நானும் தினமும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. இதோட லிங்க் வந்து நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். நான் வாங்கும்போது 200 தான் இருந்தது. இப்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மோட்டார் கூட 1 மீட்டர் ஒயர் தாங்க கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அது பத்தாது. ஸோ அடிஷ்னலாக நம்ம ஒயர் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். முக்கியமான விஷயங்க, இந்த ஜாயின் பண்ண ஒயர் மட்டும் கொஞ்சம் சேஃபாக வச்சுடுங்க, தண்ணியில் படாத மாதிரி. பாயிண்ட் எனக்கு ரொம்ப தூரமாக இருந்ததுங்க, அதனால் நான் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுக்கிட்டேன். இப்போது நீங்கள் இந்த டாப் இருக்கு இல்லையா, நாசில், இது வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஸோ இது ஹோஸ் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு 2 விதமான ஹோஸ் காமிக்கிறேன். இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பட் இது எனக்கு ஒர்க் ஆகலை பாருங்களேன். இது ரொம்ப ஈஸியாக போகுதுங்களா, அதனால லீக்கேஜும் இருக்கும். ஸோ வேணும்னா உங்களுக்கு அக்சசபிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு நல்லா கட்டு கம்பியும் ஏதோ ஒன்று போட்டு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. எனக்கு செட் ஆகலை, அதனால நான் மறுபடியும் ஹார்ட்வேர்ஸ் கடையில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோஸ் வாங்கிட்டேன். இன்ச்சஸ் நீங்கள் அளந்துக்கோங்க, எனக்கு கரெக்டாக எவ்வளோன்னு சொல்ல தெரில. நான் வேணும்னா கூட நீங்கள் அந்த மோட்டாரை எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 மீட்டர் இருந்தாலே போதும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது இதோட பாட் இது உங்கள் விருப்பம்தான், நீங்கள் எனி சைஸ் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஹோஸோட இன்னொரு எண்ட் பானைக்குள்ளே போகணும், அதனால நம்ம ஒரு ஹோல் ஃபார்ம் பண்ணணும். இந்த நெக்குக்கு கொஞ்சம் கீழாப்பில் போட்டுக்கோங்க. இப்போ பானையில் ஹோல் எப்படி போடுறது, ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான ட்ரிக்குங்க. ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நனைஞ்சிருங்களா. இப்போ வந்து டிப் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க கத்தி இல்லைனா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த நெக்குக்கு கீழே என்ன பண்ணுறீங்க, ஒரு ஹோல் மாதிரி போடுங்க. கொஞ்சம் மெதுவாக நீங்கள் பண்ண ஹோல் வந்து ஃபார்ம் ஆகும். அதே கைட்லைனாக வச்சு நம்ம அழகாக ஹோல் போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம், ஹோஸோட அகலமும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க நடுவுலேயே, இல்லை ரொம்ப பெருசாக நமக்கு தேவை இருக்காது. அப்புறம் நான் பாருங்கள், போன தடவை யூஸ் பண்ண பாட்டை பெயிண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபங்கஸ் வருது, தண்ணியிலே இருக்கிறதுனால ஃபங்கஸ் வரதுனால. பாருங்கள், இந்த ஹோல் பாருங்கள், மேனுவலாக போட்ட மாதிரியாக இருக்குது. பட் ஆனால் நம்ம நைஃப் வச்சு தான் போட்டோம். இதோ மெஷினில் போட்ட மாதிரியே ஹோல் பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குல்ல. என்கிட்ட பிளாக் பெயிண்ட் தான் இருந்ததுங்க. வேறு ரெட்டு எல்லோ அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு எண்டு வந்து மோட்டாரில் இருக்குது, இந்த இன்னொரு எண்டு பானைக்கு உள்ளார ஃபிக்ஸ் பண்ணணும். இன் பிட்வீன் கேப் வந்து எவ்வளோ வேணுங்கிறத நம்ம அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்து தான் நம்ம வச்சுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் இதை மட்டும் நீங்கள் செட் பண்ணுறது கொஞ்சம் ட்விஸ்டிங், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம், நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி. நான் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஓடை இருக்குது, ஸோ அங்கேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பார்க்குறதுக்கு பாறை மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய கல்லாவும் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட கம்ப்ளீட்லே நம்மளோட க்ரியேட்டிவ் ஒர்க் தான். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் இது 2ஐயும் செக்யூர் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட நகரக்கூடாது, ஏன்னா இது நகர்ந்ததுன்னா ஸ்பாயில் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. இந்த மாதிரி ஒரு கல் வச்சுட்டு இதை லாக் பண்ணிட்டேன் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த மேலே நம்ம ஹோஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் பின்னாடி தள்ளி ஓரமாக வச்சுட்டு இதுக்கு மேலே உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். கல்லை எவ்வளோ ஹைட் வேணும், இல்லை எவ்வளோ பெரிய கல் வைக்கணுங்க, இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிறதா. நான் என்கிட்ட கல் நிறையா இருக்கிறதுனால அதை தக்கன நான் வந்து அடுக்கி வச்சுக்கிட்டேன். இது நான் ஒவ்வொரு தடவையும் மாற்றிக்குவேங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸ் நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா இதோட ஸ்டைல் மாற்றிப்பேன். கொஞ்சம் ஹைட் ஏற்றுவேன், அப்புறம் ஹைட் குறைப்பேன். ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்கும்ல, அதனால் நம்ம எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். இதை மேலே தண்ணி கொட்டுற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அப்படியே உள்ளேருந்து தண்ணி கொப்பளிச்சு வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் நெக்ஸ்ட் டைம் வேணால் இன்னொரு ஸ்டைல் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வாட்டர்ஃபால் அந்த குடத்துலேருந்து தண்ணி கீழே கொட்டுற மாதிரி தான் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க, அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ரவுண்ட் கல் டிசைனுக்கு வச்சுட்டு தண்ணி அது வழியாக கொட்டுற மாதிரி நம்ம வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறவங்களா, அந்த உள்ளே இருக்க வாட்டர் அப்படியே ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். நம்ம கரெக்டாக பானை வச்சிட்டோன்னா வெளியில் கூட ரொம்பலாம் தெரிக்காது தண்ணி. ஸோ அப்படியே இருந்தால் கூட வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். கல் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா தண்ணி வெளியில் ரொம்ப போகாது. அதுக்கப்புறம் நடுவில் இந்த பானைக்கு ஹோல் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு குட்டியூண்டு கல் வச்சுடுங்க. இல்லை கலர் ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட உள்ளே வச்சுடுங்க, ஏன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக வரும். இது வந்து 18 watts.
ஸோ கொஞ்சம் ஃபோர்ஸாக வர மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கல் அந்த இடத்துல வச்சுட்டேன்னா ஸோ அதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி தண்ணி வருது. ரொம்ப மெதுவாக வந்தாலும் எனக்கு பிடிக்கலங்க, அந்த சவுண்ட் நமக்கு வேணும், வாட்டரோட சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் 18 வாட்ஸில் வாங்கினேன். அவ்வளோதான், ஃபைனலாக மீனும் விட்டாச்சு. என்கிட்ட அந்த சிப்பியும் சங்கு கொஞ்சம் இருந்ததுங்களா, அதையும் அங்கங்கே டெக்கரேஷனுக்காக வச்சேன். அப்புறம் மீன் வந்து கண்டிப்பாக விடுங்க, இல்லைனா கொசு வந்து முட்டையிடும். மோட்டாரோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு 5 to 10 minutes இல்லை 15 minutes கூட போடுங்க, போடாமலும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஓகேங்க, வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேர் கேட்டிருந்ததுனால ரொம்ப முயற்சி பண்ணி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். அவங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மேக்கிங்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷியோராக நான் ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுங்க வீடியோ. ஸோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.